சென்னை ஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்மளாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ், முக்கியமான தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி காமராசரை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? காமராசர் என்னென்ன பண்ணியிருக்காரு, அவரோட அரசியல் பங்களிப்பு எப்படி இருக்குது, அவர் கொண்டு வந்த திட்டங்கள் என்னென்ன, சரிங்களா, அவர் என்னென்ன சிறப்பு பெயர்கள் கொண்டு அழைக்கிறான்னு சொல்லிட்டு எக்ஸாமில் நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. அதை பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? காமராசரை பற்றி பார்க்கலாம் அந்த கிளாஸில். பாருங்கள் சார், ஃபஸ்ட்டு பாருங்கள் அவருடைய இளமை பருவம். சரிங்களா? அவருடைய சைல்ட்ஹுட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு கூட எக்ஸாமில் உங்களுக்கு கேட்பாங்க. எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராசர் அவர்கள் விருதுப்பட்டியில் உள்ள விருதுநகரில் வந்து பிறகுறார். சரிங்களா? எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1903 ஜூலை 15. சரிங்களா? அந்த ஜூலை 15 என்பது என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கூட கேட்பாங்க. சரிங்களா? கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. என்ன கொண்டாடப்படுகிறது? கல்வி வளர்ச்சி நாள். கல்வி வளர்ச்சி, சரிங்களா, நாள் ஆக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? அப்போ காமராசருடைய பிறந்தநாள் என்பது எப்படி கொண்டாடப்படுகிறது எக்ஸாம்பிள் கேட்கலாம். அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இவருடைய பெற்றோர் என்பது குமாரசாமி, சிவகாமி அம்மையார். சரிங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராசருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி. சில குலச்சாமியினுடைய நினைவாகத்தான் அவருடைய அந்த பேரு அவங்களுக்கு வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ குலச்சாமியினுடைய பேராக, சரிங்களா, அதான் வச்சிருக்காங்க. காமாட்சி என்பதோடைய இயற்பெயர். சில இவரை ராஜா என்று, சரிங்களா, நம்ம குழந்தைகள்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளை ராஜா, செல்லா, சரிங்களா, அது மாதிரிலாம் அழைப்பாங்க. சரிங்களா? செல்லமே இது மாதிரி அழைப்பாங்க. அது மாதிரி அவங்களுடைய பெற்றோர் என்ன அழைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா என்று அழைச்சிருக்காங்க. அப்போது ரெண்டுத்தையும் சேர்த்து காமாட்சியும் ராஜாவும் சேர்த்து காமாட்சி ராஜா என்று அழைக்கப்பட்டார். சரிங்களா? அடுத்து பெயரை பின்னர் சுருக்கமாக காமராஜ் என்று ஆனது. இப்போ பிற்காலத்தில் சொல்கிறாங்க இது காமராஜ் சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை காமராசர் என்று அழைக்கிறோம். சரிங்களா? அப்போது அவருடைய இயற்பெயர்ன்றது எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்பாங்க. என்னது அவருடைய பெயர்? காமாட்சி, அவருடைய குல தெய்வத்தினுடைய பெயர். சரிங்களா? அடுத்து பாருங்க அவர் எங்கே படித்தாருன்ற கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். சரிங்களா? சார் அவர் வந்து பாருங்க இவர் பயின்ற பள்ளி என்பது ஏனாதி நாயனார் வித்யாசாலா மற்றும் சத்திரிய வித்யாசாலா. சரிங்களா? அந்த ரெண்டு பள்ளியிலையும் வந்து அவர் படிக்கிறாரு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் அவருடைய குடும்ப வறுமையின் காரணமாக அவரால் 6வதுக்கு மேலே படிக்க முடியல. சரிங்களா? அப்போது அவர் குடும்பத்தினுடைய பொருளாதார சுயல் காரணமாக தான் அவர் 6வது வகுப்புக்கு மேலே வந்து படிக்க முடியாமல் படிப்பை நிறுத்திக்கிறார். சரிங்களா? ஓகேங்களா? அப்போ வந்து 6வது வரைக்கும் அவர் படிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து இளமை பருவத்தில் இதான் சார் பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது அவர் விடுதலை போராட்டம். சரிங்களா? ஃப்ரீடம் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சார் ஃபர்ஸ்ட் பாருங்க இவர் காங்கிரஸ்ல எப்போ உறுப்பினர் ஆகிறார்? சரி, ஐஎன்சி சொல்ல இந்திய நேஷனல் காங்கிரஸ்ல வந்து இவர் எப்போ உறுப்பினர் ஆகணும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். 1919 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் ஆகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் முதலில் இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்தியாமை இயக்கம். சரிங்களா? 1920 நடைபெற்ற ஒத்தியாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்லாம் வந்து கலந்துக்கிறார். சரிங்களா? அடுத்து பாருங்க இவர் 1922 விருதுநகர் நகராட்சி உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிறார். சரிங்களா? விருதுநகர் முனிசிபாலிட்டியின் 1922. சரிங்களா? அப்போ தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பின்னர் காங்கிரஸ் தலைவர் எஸ் சத்தியமூர்த்தியை சந்தித்தார். சரிங்களா? சத்தியமூர்த்தியை சந்தித்தார். அவரை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். அப்போ காமராசருடைய அரசியல் குரு யாருன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கும்போது நீங்க யாரை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? எக்ஸாம்பிள் திருப்பி கேட்டுட்டே இருக்காங்க. காமராசருடைய அரசியல் குரு யார்? சத்தியமூர்த்தி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க இவர் வேற என்ன சில முக்கியமான போராட்டங்களை கலந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கும்போது, சரிங்களா, இவர் வைக்கம் சத்தியாகிரகத்தில் வந்து கலந்து கொண்டுகிறார். சரி, இவர் வந்து வைக்கம் சத்தியாகிரகம் 1924 நடந்த வைக்கம் சத்தியாகிரகத்தில் கலந்து கொள்கிறார். அது மட்டும் இல்லாமல் சுசீந்திரம், சரிங்களா, சுசீந்திரம் டெம்பிளுடைய போராட்டத்திலையும் இவர் கலந்து கொள்கிறார். சரிங்களா? வைக்கம் சத்தியாகிரகம் உங்களுக்கு தெரியும் சார். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தந்தை பெரியார் அவருடைய தலைமையில் ஏகப்பட்ட போராட்டம் நடந்திருக்கு. நம்ம இருந்தே போன இதில் பார்த்தோம். ராஜாஜியும் இதில் கலந்துக்கினாரு. சரிங்களா? காமராசரும் அதில் கலந்துருக்காரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோசாப்பு துரை, சரிங்களா, அவரு கூட பார்த்தீங்கன்னா இந்த வைக்கம் சத்தியாகிரகத்தில் கலந்து கொள்வார் 1924. அது மட்டும் இல்லாமல் இந்த சுசீந்திரம் ஆலய நுழைவு என்பது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கு அந்த டெம்பிள். கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் இருக்கு. இந்த கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா சுசீந்திரம் டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா சில தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து உள்ள போக முடியாமல் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த ஆலய நுழைவு போராட்டத்தில் இவர் கலந்து கொண்டிருக்கார். சரிங்களா? அடுத்து பாருங்க அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இவர் வந்து மெட்ராஸ் ப்ரிவின்ஷனல் காங்கிரஸ் கமிட்டி 1925. சரிங்களா? 1925 சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினராக மாறுகிறார். சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இவர் வந்து எந்த சத்தியாகிரகம் கேட்பாங்க சார் உங்களுக்கு, வால் சத்தியாகிரகம். சரிங்களா? வால் சத்தியாகிரகம் 1927 நடக்குது. வால் சத்தியாகிரகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வால் சத்தியாகிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி, ஈட்டி போன்ற ஆயுதங்களை இழுத்து செல்வதை ஆங்கிலேயர்கள் தடை செய்தனர். இதை இந்தியர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். அதன் விளைவாகத்தான் வால் சத்தியாகிரகமானது
தொடங்கப்பட்டது. அப்போ வால் சத்தியாகிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய காமராசர் கலந்து கொண்டார். அப்போ வால் சத்தியாகிரகம் எப்போ நடந்தது அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்கலாம். அப்போ 1927 நடந்தது. சரிங்களா, 1927 வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்தது. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இடத்துல சரிங்களா சத்தியாகிரிகள் வாளை ஏந்திய மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ஏகப்பட்ட போராட்டங்களும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, வீதி வீதியாக சென்று பிரச்சாரங்களும் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து பாருங்க, 1927 காமராசர் அவர்களால் நேருவின் தலைமையில் இந்திய குடியரசு காங்கிரஸ் எனும் மாநாடு விருதுநகரில் நடைபெற்றது. அப்போ நேருவினுடைய தலைமையில் அவருடைய பிறந்த ஊரான விருதுநகர்ல 1927 சரிங்களா நடந்திருக்கு இந்திய குடியரசு காங்கிரஸ். சரிங்களா, இந்தியன் ரிபப்ளிக் காங்கிரஸுக்கான மாநாடு வந்து அங்கே நடந்திருக்கு. சரிங்களா, இதோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்கலாம், கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து பாருங்க, இது வேற என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சார் காங்கிரஸ் கட்சியை வந்து வளர்ப்பதற்காக என்ன பண்ணியிருக்காங்க, கிராமங்கள்லாம் போய் அந்த மக்கள் ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட காங்கிரஸை பரப்பணுன்ற சில வேலைகள்லாம் பார்த்துருக்காரு. அதில் இவர் கூட இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சில காமராஜர் மீது செயல்பட்டவர்கள் திருவண்ணாமலை சரிங்களா அண்ணாமலை பிள்ளை சரிங்களா அவர் ஒருத்தர். அடுத்த ராஜபாளையம் PS குமாரசாமி ராஜா சரிங்களா இவர் தான் பிற்காலத்தில் முதலமைச்சர் ஆயிருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1949 காலகட்டத்திலிருந்து ஒரு 52 இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சராக இருந்திருப்பார் தமிழ்நாட்டில். அப்போ இந்த குமாரசாமி ராஜா அண்ட் அண்ணாமலை பிள்ளை அண்ட் காமராஜ் இவங்களாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிராமப்புறங்களில் காங்கிரஸ் கட்சியை வளர்க்கறதுக்கான வேலைகள் எல்லாமே பார்த்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இவர் வந்து அடுத்து இவர் பாருங்க வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிறார். 1928 நடந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் காமராஜர் கலந்து கொண்டதால் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அலிப்பூர் சிறை சரிங்களா அலிப்பூர் சிறை எங்க இருக்குன்னு கூட எக்ஸாம்பிள் கேட்கலாம். எங்க இருக்குன்னா கொல்கத்தா, எங்க இருக்கு கொல்கத்தாவில் இருக்கு சரிங்களா. அப்போ அங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதுவே காமராஜருடைய முதல் சிறைவாசம். அப்போ காமராஜருடைய முதல் சிறைவாசம் என்ன சொல்லுவோம், அலிப்பூர் சிறையில வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம். அப்போ வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் யாருடைய தலைமையில் நடைபெற்று கேட்கலாம். போன கிளாஸ்ல நம்ம சொன்னோம் ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற அந்த ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் காமராஜரும் கலந்து கொண்டார். அடுத்து பாருங்க, காந்தி இர்வின் ஒப்பந்தம் உங்களுக்கே தெரியும் 1931 மார்ச் 5 இதன்படி காந்தியும் இர்வின் பிரபு இங்க இருக்கக்கூடிய கவர்னர் வைஸ்ராய்க்கும் உடன்படிக்கை போட்டு என்ன பண்ணாங்கன்னா நீ சிறை கைதிகள் எல்லாருமே என்ன பண்ண ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன பண்ணுவார் காந்தியடிகள் 2வது வட்ட மேசை மாநாட்டிலே கலந்து கொள்வார். இந்த உடன்படிக்கை அப்புறமா தான் அப்போ சத்தியாகிரிகள் வந்து விடுவிக்கப்பட்டார்கள். அப்போ காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து படிதான் காமராஜரை விடுதலை பண்ணார். 2 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க, இருந்தாலும் ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து பாருங்க, இவர் வந்து 1936 காரைக்குடியில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் சத்தியமூர்த்தி தலைவராகவும் காமராஜர் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சத்தியமூர்த்தி என்பது காமராஜருடைய அரசியல் குரு. அப்போ அவரை தலைவராகவும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து செக்ரட்டரி சரிங்களா செக்ரட்டரி செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எங்க காரைக்குடியில நடந்த ஒரு மீட்டிங்ல சரிங்களா. அடுத்து 1937 சென்னை மாகாண சட்டமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தலில் இவர் சாத்தூர் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுவும் போட்டியின்றி தேவைப்பட்டார். ஒரு அண்ணா போஸ்டா வந்து இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க சில சாத்தூர் தொகுதியில். இது வந்து பார்த்தீங்கன்னா 1935 அரசாங்க சட்டம் கவர்மெண்ட் ஆக்ட் சரிங்களா அரசு சட்டம் படி எலெக்ஷன் நடந்திருக்கும். அதில் 1937 வந்து பார்த்தா ராஜாஜி தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி நடக்கும். முன்னாடியே பார்த்தோம் ராஜாஜி தலைமையில் ஆட்சி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக சாத்தூர் தொகுதியில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தா அவருடைய ஃப்ரீடம் சர்க்கிள் ஒரு ஆரம்ப காலத்தில் விடுதலை போராட்டத்தில் என்னென்ன வேலைகள் பார்த்தாருன்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து பாருங்க, இப்போ மாநில தலைவர் இவர் வந்து பார்த்தா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினராகவும் ஆயிட்டாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக எப்போ மாறுறாருன்னு ஒரு எக்ஸாம்பிள் கேட்கலாம். அவர் தலைவராக மாறி என்ன வேலைகள்லாம் பார்த்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாருங்க சார் 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் சரிங்களா. ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பிரசிடென்ட் எப்போ தேர்வு செய்யப்பட்டது 1940. அது மட்டும் இல்லாமல் இவர் தனிநபர் சத்தியாகிரகம் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகால வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பாக காந்தியை சந்திக்க வர்தா என்பது எங்க இருக்கு குஜராத்தில் இருக்கு. வர்தாவுக்கு செல்லும் வழியில் கரூரில் கைது செய்யப்பட்டு வேறொரு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்காக எந்த சிறையில் போட்டாங்க, அலிப்பூர் சிறையில் போட்டாங்க. தனிநபர் சத்தியாகிரகத்தை போய் டிஸ்கஸ் பண்ணலான்னு போகும்போது கைது பண்ணி எங்க போடுறாங்க, வேலூர் சிறையில் போடுறாங்க. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, அதுக்கடுத்து பாருங்க 1941 விருதுநகர் நகராட்சி மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் சரிங்களா. அடுத்து மட்டும் இல்லாமல் அந்த பதவியை அவர் ராஜினாமா செய்கிறார். சிறையில் இருக்கும் போதே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க, ஆனால் அவர் அந்த பதவி என்ன பண்ணியிருக்காரு ராஜினாமா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து
1942 வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொண்ட காமராசர் பின்னர் தமிழகம் திரும்பும் போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சரியா, நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி என்ன பண்ணால் பதுங்கிடுவார்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி என்ன பண்ணா, இருந்தாலும் அவர் கைது பண்ணி இங்கேயும் திருப்பி என்ன பண்ணா, வேலூர் சிறையில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுப்பாங்க. அப்போது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னு உங்களுக்கு எக்ஸாம் கேட்கும்போது யாரை சொல்ல, நீங்கள் காமராசர் தான் நீங்கள் சொல்லணும். சரிங்களா, அப்போது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, கியூட் இந்தியன் ரெவல்யூஷன் வந்து 1942. சரிங்களா, அதில் எந்த சிறையில் போடுறாங்க, வேலூர் சிறை. இப்போ இது வரைக்குமே பார்த்தோன்னா ஒரு 3 சிறையில் அவர் போட்டிருக்காங்க. ஒன்று வேதாரண்ய பூச்சி சத்தியாகிரகம் என்பது அலிப்பூர். சரிங்களா, அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், திருப்பியும் வேலூர் சிறையில் ஒன்று போட்டாங்க, இது தனிநபர் சத்தியாகிரகத்துக்கும். அடுத்து பாருங்க, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை எங்கே போடுறாங்க, வேலூர் சிறையிலே தான் போடுறாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 1946 சென்னை மாகாண சட்டமன்ற நடைபெற்ற தேர்தலில் சாத்தூர் தொகுதியிலிருந்து திரும்பியும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். திருப்பி என்ன பண்ணால் எலெக்ஷனில் நிற்கிறாரு, ஆப்போனன்ட் கேண்டிடேட் நிற்கிறாங்க, அதில் வெற்றி பெற்று என்ன பண்ணாரு, உள்ளே போகிறாரு. அப்போ 1946 அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டார். அப்போது கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலும் அரசியல் நிர்ணய சபையில் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு. நீங்களே படிச்சிருப்பீங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் நிர்ணய சபை 389 உறுப்பினர்கள் கொண்டு இருந்தாங்கன்னு தெரியும். அந்த 389 மெம்பர்ஸில் காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் தான். சரிங்களா, இவங்க அந்த 389 வந்து பார்த்தீங்கன்னா 284 பேர் சைன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கான்ஸ்டியூஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறுதி பண்ணுவாங்க. சரிங்களா, அப்போது இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலையும் இவர் இருந்திருக்காரு. அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்திய விடுதலை பெற்றவுடன் எஸ் சத்தியமூர்த்தியுடைய வீட்டிற்கு சென்று தேசிய கொடியை ஏற்றினார். அப்போது இந்தியா விடுதலை அடைஞ்சது. சரிங்களா, 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை அடையும் போது இவர் எங்கே போய் கொடியேற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அவருடைய அரசியல் குருவாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாரு, கொடியேற்றுறாரு. அப்போது அது மட்டும் இல்லாமல் இவர் பாருங்க 1947 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினர் எப்போ தேர்வு செய்யப்படுறார், 1947 தேர்வு செய்யப்படுகிறார். அப்போது சார் இவருடைய விஷயங்கள் பாருங்க, இவர் மாநில தலைவர் ஆனதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் பண்ணார், எந்தெந்த தொகுதியில் ஜெயிச்சார் கூட எக்ஸாம்பிள் கேட்கலாம். இவர் முதல்ல சாத்தூர் தொகுதியில் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிறார். அடுத்த எலெக்ஷன் எப்போ நடக்குது, 1946 நடந்த எலெக்ஷன் இல்லையா. சரிங்களா, அதுலேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, 1946 சாத்தூர் தொகுதியிலும் தேர்வு செய்யப்படுகிறார். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, முதல் திருத்தத்தினுடைய மூலவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை கொண்டு வரதுக்கான முதன்மையான காரணம் வந்து முதல் சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அதுக்கு முதன்மையான காரணம் இவர் தான் இருந்திருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். சார் இவங்க பாருங்க 1928 முதல் சென்னை மாகாணத்தில் கல்வி வேலை வாய்ப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு கம்யூனிவல் ஜிஓ ஆனது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. சரிங்களா, இது வந்து 1927 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாணை என்பது நீதி கட்சியால் கொண்டு வருவாங்க. நீதி கட்சி. சரிங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிராமணர் அல்லாத மக்களுக்கு நன்மை செய்வதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் நீதி கட்சி. இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு, முஸ்லீம்கள், ஆங்கிலோ மற்றும் கிறிஸ்துவர் இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடஒதுக்கீடையே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. செண்பகன் துரைராஜன் வழக்கு 1950 சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசாணையை நீங்கள் தடை செய்யுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செண்பக துரைராஜன் வாசஸ் யாருக்கு நடந்தது, மெட்ராஸ் ஸ்டேட் ஆஃப் த சரிங்களா உயர்நீதிமன்றம் ரெண்டுமே நடந்து இந்த உயர்நீதிமன்றத்துக்கு இதுக்கு நடக்கும் போது அவங்க கொடுத்த தீர்ப்பு என்பது இதை ரத்து செய்யுங்க. என்ன காரணம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மருத்துவக் கல்லூரியில் வந்து இடஒதுக்கீடு கிடைக்கல. இந்த ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறதுனால இவருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல. என்ன சொல்கிறாங்க அந்த கோர்ட்டில் தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சில தீர்ப்புகள் கொடுக்குறாங்க. அவங்க சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தான் அளிக்குது, உச்சநீதிமன்றம் அதே தீர்ப்பு தான் அளிக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லுவோம். ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற ஒரு வார்த்தை சொல்லுது. அதுக்கடுத்து வந்து பாருங்க ஆர்டிகல் 15ல் 1 சரிங்களா 15 வச்சுங்க, ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடுகள் இல்லாமல் சரிங்களா பாகுபாடு காட்டக்கூடாது, எந்த மக்கள் மீதும் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த 15ல் 1 சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் சரிங்களா 29ல் 2 இதனால் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் மொழி இன வேறுபாடு இல்லாமல் எந்த ஒரு கல்வி நிறுவனங்கள் அதாவது அரசினுடைய வழிகாட்டிலும் பேரில் இயங்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்கள் 29(2) இந்த 3 ஆர்டிகளுக்கு எதிராக இந்த அரசாணை இருக்குன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டும் சரிங்களா ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட் ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அரசாணையை ரத்து செய்கிறாங்க. அப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா குதித்து எழுதுறாங்க. இதில் காமராஜர்னு பார்த்தோன்னா சில இன்வால்வ் போராட்டங்கள்லாம் பண்ணுறாரு, அதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா. சார் இது பாருங்க, இதனால் பிற்படுத்தப்பட்ட உரிமைகள் பறிக்கப்படுவதாக தமிழக மக்களுடைய எண்ணங்களில் தோன்றி
பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் யாரும் இல்லை சார், பிசி எம்பிசி இவங்க தான் பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கும் பாதிப்பு. ஏன்னா 25% ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருந்தது. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் 50% வந்து 15% வந்து யாருக்கு இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் 25 வந்து பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, 15% வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி அண்ட் எஸ்டி பீப்புளுக்கு இருந்தது. சரிங்களா? அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கு, இந்த கேஸ்ல வந்து பாதிக்கப்பட போறோம், அப்போ நம்மளுக்கு எந்த உரிமைகள் எல்லாமே பறிக்க போறான்ற ஒரு பயம் வருது. அப்போ அதனால ஏகப்பட்ட போராட்டங்கள் வெடிக்குது. இதனால என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடுடைய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய காமராஜர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் நேருவை சந்தித்து மீட் பண்றாரு. சந்தித்து தமிழகத்தினுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் விளக்குறார். அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தில் நம்முடைய பெரியார், சில தந்தை பெரியார், அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பினுடைய சிற்பி என்று அழைக்கப்படக்கூடிய சில நம்ம டாக்டர் BR அம்பேத்கர் கூட வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நம்ம மக்கள் உரிமைக்காக பாடுபட்டார். சரிங்களா? அப்போ பாடுபட்டு என்ன பண்ணா ஒரு முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க 1951. இதுவும் யாருடைய பேர்ல? காமராஜனுடைய ஆலோசனை பேரில் நேரு வந்து இது பண்றாரு. சரிங்களா? இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஒன்றும் இல்லை சார், 9வது அட்டவணை 9வது ஷெட்யூல் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணிருப்பாங்க, 9th ஷெட்யூல் 9th அட்டவணை என்ன பண்ணிருப்பாங்க நம்ம கான்ஸ்டியூஷன்ல சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு புதுசா ஒரு ஆர்டிகளை உருவாக்குறாங்க சார் ரிசர்வேஷனை பத்தி. 15(4) என்ற ஒரு ஆர்டிகளை உருவாக்கி என்ன சொல்ல வராங்க, அந்த 15(4) என்பது 15 என்பது ஜாதி மதம் இனம் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த 15(4) என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நலிவுற்ற மக்கள் இல்ல சமூகத்துல பின்தங்கியுள்ள மக்களுக்கு அரசாங்கமான சில சலுகைகளை கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆர்டிகல் புதுசாக ஒரு ஆர்டிகல் உருவாக்கி அதை எத்தனை 9வது ஷெட்யூல்ல வைக்கிறாங்க. ஏன் 9வது ஷெட்யூல் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9வது ஷெட்யூல் வச்சுட்டாங்கன்னா வச்சு எந்த சட்டத்துமே அது நீதிமன்ற மறுஆய்வுக்கு உட்படாது, ஒரு பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நீதிமன்றம் மறுஆய்வு பண்றதுலேருந்து பார்த்தா ஒரு பாதுகாப்பு பண்ண முடியும். அதனால என்ன பண்ணுவாங்க, நம்முடைய ரிசர்வேஷன் 69% ரிசர்வேஷனை நம்ம 9வது அட்டவணையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த விஷயங்கள் முதல்ல தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ 9வது அட்டவணையில் ஏன் வைக்கிறாங்கன்னா நீதிமன்ற மறுஆய்வுக்கு அது உட்படாது என்ற காரணத்துக்காக வைக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க 1952 எலெக்ஷன் நடக்குது. சில முதல் எலெக்ஷன் இந்த இந்தியாவில் எப்போ நடக்குது, 1951 இருந்து 52 வரைக்கும் நடக்குது சார். இந்த எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதாவது 51 அது அக்டோபர் மாதத்துலேயும் பிப்ரவரி மாதம் நடக்கும். 52 தான் அந்த ரிசல்ட்டை சொல்லுவாங்க. அப்போ நடந்த தேர்தலில் சென்னை மாகாண தேர்தலில் 375 இடங்களில் சரிங்களா காங்கிரஸ் கட்சி 152 இடங்களில் வெற்றி பெற்றது. இதனால் ராஜாஜினுடைய சில ஆதரவுடன் என்ன பண்றாங்கன்னா முதலமைச்சர் ஆகிறார். ஆனால் காமராஜர் அந்த டைம்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் இருந்து மக்களவைக்கு லோக்சபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டார். லோக்சபா அப்போ ஒரு எம்பி என்ன பண்ண நாடாளுமன்றத்துக்கு போய் பேசிட்டு இருக்காரு. இங்க யார் இருக்குதுங்க, ராஜாஜி இருக்கார். இருந்தாலும் ராஜாஜி கொண்டு வரக்கூடிய ஒரு கல்வி திருத்தமானது ரொம்ப பாதிப்பை ஏற்படுது. அவர் கொண்டு வரக்கூடிய அந்த குலக்கல்வி திட்டம் என்று எல்லாராலும் வர்ணிக்கப்பட்ட அந்த திட்டம் சரிங்களா, ஒரு பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து மதியானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடத்தை படிக்கணும், மதியானத்துக்கு மேலே வந்து ஒரு 4 மணி நேரம் என்ன பண்ணா அவங்களுடைய எதிராக ஒரு தொழிலை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ராஜாஜி கொண்டாது தான் குலக்கல்வி திட்டம் என்று பெரியாராலும் அங்கே கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய காமராஜாலும் இது எதிர்க்கப்படுகிறது. சரிங்களா? அதனால அப்போ 1951 முதலமைச்சர் ராஜாஜி மாறுபட்ட தொடக்க கல்வியை வந்து கொண்டு வரார். இதனால இந்த பெரும் சர்ச்சை வெடிக்குது. இதனால் குலக்கல்வி திட்டம் என்று அனைவராலும் எதிர்க்கப்படுகிறது. இதனால் பெரிய இது வந்து ராஜாஜி என்ன பண்ணா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். எப்பனா 1954 மார்ச் 25 என்ன பண்ணா தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு போறாரு. அடுத்து வந்து இருக்கக்கூடிய முக்கியமான லீடர் யார் இருக்கான்னா காமராஜர். அவர் என்ன பண்ணா சீஃப் மினிஸ்டரா உட்கார வைக்கிறாங்க. அடுத்து முதலமைச்சர் ஆகிய அவர் என்ன வேலைகள் பார்க்குறான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்க காமராஜர் 1954 ஏப்ரல் 13 சரிங்களா தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். சரிங்களா? முதல் முறை. அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு. அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பதவி என்ன பண்ணிட்டு வாரு ராஜினாமா பண்ணிட்டு வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து என்ன பண்ண எங்க ராஜாஜினுடைய அமைச்சரவை எதுவுமே அவர் மாத்தல. சரிங்களா? ராஜாஜி என்ன அமைச்சரவை கொடுத்துட்டு போனாரோ அந்த மினிஸ்ட்ரி அப்படியே வச்சுட்டு ஆட்சி நடத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ காமராஜருடைய அமைச்சரவை 1954 அமைக்கப்படுகிறது. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து அமைச்சர்கள் இருக்காங்க. சும்மா அதை தெரிஞ்சு வச்சுங்க சார். ஷெட்டி சுகாதாரம் அண்ட் பகவச்சலம் வந்து வேளாண்மை அக்ரிகல்ச்சர். சரிங்களா? சுப்பிரமணியம் வந்து கல்வி. சரிங்களா? இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அவருடைய கல்வியில வந்து துறை அமைச்சராக யார் இருக்காங்க, சுப்பிரமணியம் வந்து இருக்காரு. அடுத்து மாணிக்கவேலு வருவாய்த்துறை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். இந்த மாணிக்கவேலு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இது வந்து பொதுநல கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. காமன்வெல்த் பார்ட்டி அதனுடைய நிறுவனர் யார், இவர் பொதுநல கட்சி. சரிங்களா? பொதுநல கட்சியை வந்து தோற்றுவித்தவர் யாரு, இந்த மாணிக்கவேலு. சரிங்களா? அடுத்து சண்முகம் ராஜேந்திர சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை. அடுத்து பரமேஸ்வரன் வந்து இந்து சமநிலை அறைத்துறை எல்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் ராமசாமி படையாச்சரை பற்றி நம்ம சில விஷயங்கள் சொல்லி ஆகணும்.
இங்க பாருங்க SS ராமசாமி படையாச்சியார். இது வந்து உள்ளாட்சி துறையில் வந்து இந்த லோக்கல் கவர்னன்ஸ்ல இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணாரு போன கிளாஸ்ல பார்த்தோம், உழைப்பாளர் கட்சி. சரிங்களா, உழைப்பாளர் கட்சி, உழைப்பாளர் கட்சி. சரிங்களா, நம்மளுடைய சட்டமன்றத்தில் சில லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்ன பண்ணிருக்காங்க ரீசெண்டா, சட்டமன்ற பேரவையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான சிலை, சரி சிலை இல்லை அவருடைய போட்டோ வச்சிருக்காங்க. சரிங்களா, அப்போ ராமசாமி படையாச்சியார் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆங்கில கல்வி பெறாத முதலாவது முதலமைச்சர் என்று போற்றப்படுகிறார். ஏன்னா அவர் 6வது வரையும் படிச்சிருக்காரு. அவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருந்திருக்கு. ஆனால் போக அவருடைய பிற்காலத்தில் என்பது இங்கிலீஷ் நல்லா பேசுகிற அளவுக்கு அவர் மாறி இருக்காரு. சரிங்களா, அப்போ இது ஞாபகம் வச்சுங்க சார். அடுத்து ராஜாஜி கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டம், ராஜாஜி கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டத்தை 1954 மே 18 என்ன பண்றாருன்னா கைவிடுவதாக அறிவிக்கப்படுகிறார். ஏன்னா உலகக்கல்வி திட்டத்தை எதிர்த்து போனதை யார், காமராஜர் தான் பண்ணியிருக்காரு. அப்போ அதை கைவிடுவதாக சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து பின்னர் வந்து குடியாத்தம் இடைத்தேர்தலில் போட்டிட்டு சட்டமன்றராக தேர்வு செய்யப்படுகிறார். சரிங்களா, குடியாத்தம் இடைத்தேர்தல் என்ன காரணம் சார், ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காரு இவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து எம்பியா போய் லோக்சபாவுக்கு போயிருக்காரு. அப்போ ராஜன்மா பண்ணிட்டு வந்து முதலமைச்சர் பதவி ஏற்றினார். அப்போ முதலமைச்சர் பதவி ஏற்றுறாரு அப்படின்னா அவர் ஏதோ ஒரு தொகுதியில் ஒரு 6 மாசத்துக்குள்ள நின்று அங்கே சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும். அப்போ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, குடியாத்தம் இடைத்தேர்தல் வந்து நின்று ஜெயிச்சிருக்காரு. சரிங்களா, அப்போ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க சார். அடுத்து 1955 சென்னைக்கு அருகே உள்ள ஆவடி, சார் அந்த ஆவடி சென்ஷன் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தொடர் இதில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தொடர் வளாகம் என்பதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அவனோட எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஆவடியில் நடந்த மீட்டிங்கு 1955 ஆவடி. சரிங்களா, அப்போ ஆவடியில் வந்து நடந்த மீட்டிங் வந்து கூட்டத்தொடர் வளாகம் சத்தியமூர்த்தி நகர் என்று பெயரிடப்பட்டது. என்ன ரீசன் பாருங்க, அவருடைய அரசியல் குரு, அவருடைய சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சத்தியமூர்த்தின்னு வச்சுக்காரு பாத்துங்க. அடுத்து கூட்டத்தொடருடைய தலைவர் யாருன்னா UN தேபர். இல்லைங்களா, அந்த தலைவர் யார் தாங்கிறது, UN தேபர் வந்து பார்த்திருக்காரு. சார் ஆவடி ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம் 1955 மறக்கவே கூடாது. சரிங்களா, அடுத்து பாருங்க சார் இப்போ ஒரு கூட்டத்தொடர் நடக்குது. அதில் வந்து பாருங்க ஒரு சீஃப் கெஸ்டா ஒருத்தர் கூடுவாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுகோஸ்லாவியாவுடைய அதிபர் மார்சல் டிட்டோ இவர் வந்து கூப்பிட்டுருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாம சோசியலிச பாலியலான சமுதாயம் அமைப்போம் என்றும் முழக்கத்தை தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் த சொசைட்டி என்ற தீர்மானமானது எங்க நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவடி செஷன்ல நிறைவேற்றப்பட்டது. ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, இதை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு தான், பிரதமர் தான் முன்மொழிகிறாரு. அதை வழிமொழிந்தவர் யார் அப்படின்னா காமராஜர். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். சரிங்களா, எக்ஸாம்ல கேட்கலாம். அடுத்து பாருங்க, தட்சண பிரதேசம் என்ற ஒரு விஷயம் வருது. சரிங்களா, தட்சண பிரதேசம் என்றால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு சட்டம். இது வந்து யாருடைய தலைமையில் போடப்படுது அப்படின்னா PC ராயனுடைய தலைமையில் 1956 மத்திய அரசாங்கம் தட்சண பிரதேசம், சரிங்களா, என்ற ஒரு இதுவை வந்து கொண்டு வராங்க. அப்போ தட்சண பிரதேசம் என்பது என்ன அப்படின்னா தென்னிந்திய மாநிலமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் ஆகியவற்றை ஒரே நிர்வாக பகுதியாக ஒரே அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வரன்றதுக்காக இந்த விஷயத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வராங்க. இருந்தாலும் இது ஏகப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்புது. சரிங்களா, அடுத்து பார்க்கலாம். காமராஜருடைய ஆட்சி காலத்தில் தான் இன்றைய தமிழ்நாடு முழு வடிவம் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க சார். 1953 சரிங்களா, இந்த காலகட்டத்தில் நம்ம கிட்ட இருந்து அக்டோபர் 1 இந்த பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் என்ன பண்ணோம் பிரிஞ்சு போயிட்டு இருக்கும். அப்போ சில பேர் ஒன்று மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போ 1956 சரிங்களா, ஸ்டேட் ரீஃபார்மேஷன் பண்ணுவாங்கத்துல ஆக்ட். அப்போ 1956 இந்த சட்டத்தின்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கேரளா, கர்நாடகா, மைசூர் பகுதிகள், ஒடிஷாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகள், ஆந்திர பிரதேசம் இதெல்லாம் பிரிஞ்சு போயிருக்கும். அப்போ மாநிலம் உருவாக்கப்பட்டது 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி தான் உருவாக்கப்பட்டது. அப்போ காமராஜருடைய ஆட்சி காலத்தில் தான் என்ன நடந்திருக்குங்க, தமிழ்நாடு ஒரு முழு வடிவமே பெற்றிருக்கு. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார், தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து பாருங்க, சார் அடுத்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கண் திறந்த காமராஜர்னு படிச்சிருப்போம். கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க காமராஜரை. இவர் கல்வியில என்னென்ன புரட்சிகளை கொண்டு வந்திருக்காரு நம்ம பார்க்கலாம். பாருங்க, 1954 அழகப்ப செட்டியார் தலைவராக காமராஜர் ஒரு தொடக்க கல்வி சீர்திருத்த குழுவை வந்து அமைத்தார். யாருடைய தலைமையில்? RM அழகப்ப செட்டியார். சரிங்களா, எலிமெண்டரி எஜுகேஷன் ரீஃபார்ம் கமிட்டி யாருடைய தலைமையில் எக்ஸாம்ல கேட்கலாம். யாரு? RM அழகப்பா தலைமையில் கொண்டு வரப்பட்டது. அதனுடைய உறுப்பினராக யார் இருக்கானா சுந்தரவடி வடிவேலு. சரிங்களா, சுந்தர வடிவேலு வந்து மெம்பராக இருக்காரு. சரிங்களா, என்னென்ன விஷயங்கள் உள்ள சொல்றாங்க பாருங்க. இந்த குழு தன்னுடைய அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா 1955 சப்மிட் பண்றாங்க. என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, ஒன்றும் இல்லை சார், நம்மளுடைய ஆர்டிகல் கான்ஸ்டியூஷன்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஆர்டிகல் சரிங்களா 45 வந்து DPSPல வரும். சரிங்களா, என்ன சொல்லுவாங்க டைரக்டிவ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வரும் DPSPல வரும். சரிங்களா, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் சொல்லுவாங்க தமிழ்ல.
அதில் வரும். இந்த 45 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் 0 முதல் 6 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்விகளை கொடுப்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பது கவர்மெண்டினுடைய ஒரு முயற்சி எடுக்கணும். அந்தந்த அரசாங்கம் முயற்சிகள் பண்ணணும்னு சொல்றது எது? 0 to 6 வயசு வரைக்கும் 45 ஆர்டிகல் சொல்லுது. இந்த ஆர்டிகளை நீங்கள் கம்பல்சரி கொண்டு வரணும். கட்டாய தொடக்க கல்வி எல்லா மாணவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு காமராஜர் அந்த குழுவானது அறிக்கையை சொல்லுது. காமராஜர் அந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறார். என்னென்ன விஷயங்கள் சொல்கிறார் பாருங்க. பள்ளி கல்வித்துறை வந்து பாதிலேயே காமராஜர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஏழை குடும்பத்தை சார்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளை ஒன்றில் அனுப்ப மாட்டாங்க. அவங்கள பற்றி என்ன பண்ண கல்வி கற்பான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தணும். ஏன்னா ஏழை குடும்பங்களுக்கு நம்ம வந்து கல்வியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு காமராஜர் முடிவு பண்ணுறாரு. இதன்படி என்ன பண்ணுறாருன்னா துவக்க கல்விக்கு ஏகப்பட்ட செலவுகளை பண்ண ஆரம்பிக்கிறார். இதுக்காக ஏகப்பட்ட மீட்டிங்கள் மாநாடுகள் நடத்தி காசை ஃபண்டை கலெக்ட் பண்ணுறாரு. இதில் 300 மக்கள் தொகை கொண்ட 300 மக்கள் தொகை சரிங்களா, 300 மக்கள் தொகை கொண்ட ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மக்கள் தொகை இருக்கான ஒரு கிராமத்தில் அந்த பக்கத்து சந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வியை நம்ம கொடுக்கணும் சரிங்களா. ஆரம்ப பள்ளி தொடக்கப்பள்ளியே கொடுக்கணும் சரிங்களா. 1 to 5 வரைக்கும் நாங்கள் எஜுகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணோம். ஒரு கிராமத்தில் ஒரு 300 பேருக்கு வச்சுக்கோங்க, ஒரு தொடக்க கல்வி அவங்க ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு காமராஜர் சொல்கிறார். அடுத்து பாருங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில திட்டங்கள்லாம் கொண்டு வரார். என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்க பாருங்க. சார் பையன் வந்து படிக்க வர மாட்டான், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏழை குடும்ப வறுமை தான் காரணம். என்ன ரீசன்னா அவனுக்கு ஃபுட் இல்லை, சாப்பாடு இல்லை, அந்த ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுறான் படிப்புக்கு வர மாட்டான். அதனால பண்ணால் சில ஆய்வுகள் பண்ணுறாரு. சுந்தர வடிவேலு அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா இந்த உணவு திட்டத்தை கொண்டு வருவோம், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து நம்ம ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க, சரி சாப்பாடு போடுறாங்கன்றதுக்காக மக்கள் வந்து நம்முடைய பசங்க வந்து போய் படிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு பெற்றவங்க அனுப்புவாங்கன்ற காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்க. அப்போது மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. 1956 எங்கே கொண்டு வராங்க பாருங்கள். ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கக்கூடிய பாரதியார் பிறந்த ஊரான எட்டயபுரத்தில் கொண்டு வராங்க சரிங்களா. 1956 மதிய உணவு திட்டம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கேட்கலாம், மதிய உணவு திட்டம்னா யார்? காமராஜர் தான். இருந்தாலும் நீதி கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொண்டு வந்தார்? 1920 அந்த காலகட்டத்திலே தியாகராஜர் என்ன பண்ணார்? தியாகராஜர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு தொகுதியில் மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. 1000 விளக்கு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் கொண்டு வந்தார். அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து பாருங்க, பின்னர் இந்த திட்டமானது இந்தியா ஃபுல்லாகவே வந்து பரவாச்சு, தமிழ்நாட்டு ஃபுல்லாகவே பரவச்சு, அடுத்து இந்தியா ஃபுல்லாகவே பரவிருக்கு. அடுத்து பாருங்க, முக்கியமான ரீசன்கள் 2 கொண்டு வந்திருக்காரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிய உணவு கொண்டு வந்த அதுக்கு முக்கியமான 2 காரணங்கள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய சேர்க்கையை இன்க்ரீஸ் பண்ணணும் சரிங்களா. மாணவருடைய சேர்க்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியில் மாணவர்கள் இடைநிற்றலை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கணும், ட்ராப் அவுட் ஆஃப் த ஃப்ரம் த ஸ்கூல் சரிங்களா. அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா காமராஜர் என்ன பண்ணுறாரு, பள்ளி பற்றி கணக்கெடுப்புலாம் நீங்கள் எடுங்க. 1957 பள்ளிகள் பற்றிய கணக்கெடுப்புகள், எவ்வளோ ஸ்கூல் பசங்க வராங்க, எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரல, இந்த மாதிரி கணக்கெடுப்புலாம் எடுங்க. இவ்வளோ ஒரு ஊராட்சியில் எத்தனை பள்ளிகள் இருக்குது, ஒரு மாவட்டத்தில் எத்தனை பள்ளிகள், இந்த கணக்கெடுப்புலாம் எப்போ எடுக்கிறார்? 1957 எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்களை கொண்டு வர்றார் ஆசிரியர்களுக்காக சரிங்களா. பள்ளி ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம், வருங்கால வைப்பு நிதி மற்றும் காப்பீடு திட்டங்களையும் உள்ளடக்கிய 3 நன்மை திட்டங்களை அவர் அறிமுகப்படுகிறார். என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரப்பாரு? ட்ரிபிள் பெனிஃபிட் ஆஃப் த ஸ்கீம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க சார். ஆசிரியர்களாக கொண்டு வரப்பட்டதான் அது. என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க பாருங்க. டீச்சர்ஸ் பென்ஷன் சரிங்களா, பிஎஃப் சரிங்களா, ப்ரிவென்டட் ஃபண்டு, அது இன்சூரன்ஸ் ஸ்கீம், இது எல்லாமே கொண்டு வராங்க. அடுத்து இவர் சென்னை மாநில கல்வி அறிவுரை குழு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சர் ஸ்ரீ சுப்பிரமணியம் தலைமையில் அமைத்தார். எக்ஸாம்பிள் கேட்பாங்க சார். உங்களுக்கே தெரியும் கல்வி அமைச்சர் யார்? சுப்பிரமணியம். அவருடைய தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்க, சென்னை மாநில கல்வி அறிவுரை குழு, மெட்ராஸ் ஸ்டேட் எஜுகேஷன் அட்வைசரி கமிஷனை வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏற்படுத்துறாரு. அடுத்து பாருங்க, இவர் இன்னும் சில விஷயங்கள்லாம் கொண்டு வராரு. இதில் மதிய உணவு திட்டம் பண்ணணும், அதுக்கான நிதி உதவி நம்ம கடை கிடையாது சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம், ஏகப்பட்ட மாணவர்கள் நடத்தினா நம்ம ஃபண்டு கலெக்ட் பண்ணி மாணவர்களுக்கு மதிய உணவு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது முதல்ல வந்து எங்கே மீட்டிங் போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடம்பத்தூர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் போகிறார். அடுத்து 2வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா தெக்கூர் காரைக்குடி, அடுத்து பார்த்தீங்கன்னா அடைக்கலப்பு திருநெல்வேலியிலும் போகிறாரு. இந்த இடங்களில் ஏற்பட்ட மாநாட்டில் நேரும் கலந்து கொள்வார் சரியா. பிரதமராக இருக்கக்கூடிய நேரு என்ன பண்ணிடுறாரு, தமிழ்நாட்டுக்கு வந்து மதிய உணவு திட்டத்துக்கு நீங்கள் ஃபண்டு சேருங்க சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பள்ளியினுடைய வேலை நாட்களை சரிங்களா 180 நாள் தான் இருந்ததா. அந்த வேலை நாட்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க 200 நாட்களாக உயர்த்திருக்காரு சரிங்களா. அது ரொம்ப எக்ஸாம்பிளாக கேட்ட விஷயம், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு பென்ஷன் ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுக்கடுத்து ஆசிரியர் நலனுக்காக ஆசிரியர் ஓய்வூதிய திட்டத்தையும் ஒரு அறிமுகப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் ஏற்றத்தாழ்வின்றி கற்பதற்காக பள்ளியில் சீருடையை அறிமுகப்படுத்துகிறார், யூனிஃபார்மாக கொண்டு வரார், இலவச சீருடையை வந்து வழங்குகிறார் சரிங்களா.
த ஃப்ரீ யூனிஃபார்ம் டு புவர் சில்ட்ரன்ஸ். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஏற்றத்தாழ்வை குறைக்கணும். இதில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இல்லாமல் எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரின்றதுக்காக சீருடையை கொடுக்குறாரு. அடுத்து பாருங்க, பள்ளி உணவு மற்றும் பள்ளி மேம்பாட்டு மதிப்பீட்டு குழு 1960 சுப்பிரமணியம் தலைமையிலாக கொண்டுதான் உருவாக்கப்பட்டது. சரிங்களா, ஸ்கூல் மீல் சண்டே ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். சரிங்களா, யாரோட தலைமையில்? சுப்பிரமணியம் தலைமையில் தான் கொண்டு வராங்க. அடுத்து 1960 கட்டாய கல்வி அறிமுகப்படுத்திய காமராசர் 1962 அதை மாநிலம் முழுவதும் கொண்டு வந்தார். இப்போ கட்டாய கல்வினாவே நம்ம முதலே பார்த்தோம், 45 ஆர்டிகல் பற்றி நம்ம பார்த்தோம். அப்போ 1960 என்ன பண்ணியிருக்காரு, இதையை கொண்டு வந்திருக்காரு. 62 என்ன பண்ணிருக்காருன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே அதை வந்து இது பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அடுத்து பாருங்க, காமராஜருடைய மதுவின திட்டத்தை கேள்விப்பட்ட கேர் என்ற அமெரிக்கா நிறுவனம். சரிங்களா, 1961-62 கல்வி ஆண்டில் தமிழக பள்ளி மாணவர்களுக்கு பால் பவுடர் மற்றும் சில உணவுப் பொருட்களை கிடைக்க செய்தது. எந்த நிறுவனம்? கேர் என்ற நிறுவனம், அமெரிக்கா. சரிங்களா, அமெரிக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அவருடைய பதவி காலத்தில் ஆசிரியனுடைய ஓய்வு வயது 55 58 உயர்த்தப்பட்டது. சரிங்களா, எக்ஸாம்ல கேட்கலாம், கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயுடைய ஆட்சி காலத்தில் 7% இருந்த அந்த கல்வியானது இவருடைய ஆட்சி காலத்தில் 37% உயர்ந்திருக்கு சார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவர் கொண்டு வந்த தொடக்க கல்வி திட்டம், மதிய உணவு திட்டம், அப்புறம் இடைநீட்டில் எப்படிலாம் கம்மி பண்ணோம், சீருடை, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மாணவர்கள் நிறைய பேர் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, 1957 திருப்பி எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி 151 இடங்களில் வெற்றி பெற்ற காமராசர் 2வது முறையாக தேர்வு செய்யப்படுகிறார். இவருடைய அமைச்சர்கள் பகவத்சலம் இருக்காங்க, உள்துறை அமைச்சர். சரிங்களா, அடுத்து சுப்பிரமணியம் வந்து என்ன பண்ண, கல்வித்துறை அமைச்சர், இப்போ நிதித்துறைக்கு மாற்றிட்டாங்க. அடுத்து வெங்கட்ராமன் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை. சரிங்களா, இவர் தான் வந்து பின்னால் வந்து குடியரசுத் தலைவராக மாறி இருப்பார். அடுத்து பாருங்க, மாணிக்கவேலு வருவாய்த்துறை, கக்கன் பொதுப்பணி. அடுத்து வந்து ராமையா வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம். சரிங்களா, அடுத்து லூர்தமால் என்பது உள்ளாட்சி, சைமன், இவங்களாம் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஓகேங்களா, அப்போ 2வது முறை அவர் எப்போ ஆட்சிக்கு வரார்? 1957 ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, சரிங்களா, அப்போ அவருடைய அரசியல் வாழ்வு என்பது இப்படி இருந்திருக்கு. சரிங்களா, அடுத்து பாருங்க, முதலமைச்சர் ஆனதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டார். கல்வியில் ஒரு புரட்சியை அவர் பண்ணியிருக்கார். இருந்தாலும் அடுத்து பாருங்க, பச்சை தமிழன். இந்த விஷயம் வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, ஒரு குரூப் 1 எக்ஸாம்லேயே கேட்ட விஷயம் தான் அது. பச்சை தமிழன் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாரு? தானே காமராஜர். இந்த ஏன் ஒரு பச்சை தமிழன் என்று அழைக்கிறாங்கன்றது பார்ப்போம். பாருங்க, 1956 டிசம்பர் 27 தமிழக அரசினுடைய ஆட்சி மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்டது. அப்போ 1956 தான் தமிழ்நாட்டின் தமிழக அரசினுடைய ஆட்சி மொழியாக தமிழானது அறிவிக்கப்பட்டது. இது அரசியலிலும் வந்து எப்போ வெளியிடப்பட்டது? 1957 இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் காமராஜர் என்ன பண்ணிருக்காருன்னா கியாபே விஸ்வநாதனுடைய தலைமையில், விஸ்வநாத ஆராய்ச்சிக்கான சரிங்களா தலைமையில் தமிழ் சொற்களஞ்சியம் மற்றும் தொழில்நுட்ப பாடத்திட்டங்கள் மற்றும் வாசகங்களுக்கு பொருத்தமான மொழிபெயர்ப்புகளை உருவாக்குகிறார். தமிழில் வந்து கியாபி விஸ்வநாதன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவருடைய இதில் முத்தமிழ் காவலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழில் இருக்கக்கூடிய சரிங்களா சொற்களஞ்சியங்களை உருவாக்குங்க, மீனிங்லாம் கண்டுபிடித்து பண்ணுங்க, தொழில்நுட்ப பாடத்திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்துங்க. இப்போ ஒன்றும் இல்லை சார், நம்ம இன்ஜினியரிங் எடுத்துமோ அதுவும் தமிழில் படித்தவங்களாம் இருக்காங்க. அப்போ அது மாதிரி தொழில்நுட்ப பாடத்திட்டங்களை தமிழில் கொண்டு வாங்க. அது மட்டும் வாசகங்களுக்கு பொருத்தமான மொழிபெயர்ப்புகளையும் உருவாக்குங்க. ஒன்றும் சார் ஏகப்பட்ட ஸ்கீம்கள் கொண்டு வராங்க சரிங்களா, அந்த ஸ்கீம் எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணுங்க அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. சார் ரொம்ப முக்கியமானது 1957 to 58 பட்ஜெட் ஆனது முதல் முறையாக தமிழில் தயாரித்து அறிவிக்கப்பட்டது. அப்போது சார் ரொம்ப முக்கியமான விஷயம், ஏற்கனவே ஆட்சி மொழியாக அதை அறிவிச்சிட்டார், மொழிபெயர்ப்பு பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டார். அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டை நீ தமிழே வாசிப்பான்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 1959 தமிழ் அறிஞர்களை உறுப்பினராக கொண்ட தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்றம் என்ற உதவ ஆரம்பிக்கிறார். சில தமிழ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீசர்ச் கவுன்சில் வந்து 1959 ஆரம்பிக்கிறாரு. கோவை அரசினர் கலைக்கல்லூரியில் BA வகுப்பில் தமிழ் பயிற்று மொழியாக அறிவிக்கப்பட்டது. சரிங்களா, தமிழை வந்து பயிற்று மொழியாக எப்போ அறிவிச்சிருக்காங்க? 1960 61 வரைக்கும் காமராஜர் தான் அறிவிச்சிருக்காரு. சரிங்களா, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்க. அது மட்டும் இல்லாமல் சரிங்களா முதலாக காமராஜர் ஆட்சியில் தான் தமிழ் மொழியில் கலைக்களஞ்சியம் சரிங்களா கலைக்களஞ்சியமானது உருவாக்கப்பட்டது. சார் அடுத்து பாருங்க, தமிழில் பாடநூல்களை வெளியிட தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பாடநூல்களை வெளியிட தமிழ்நூல் வெளியீட்டு கழகம் துவங்கப்பட்டது. சரிங்களா, அப்போ பெரியார் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை இவர் பார்த்ததுனால பெரியாரே இவரை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, பச்சை தமிழன் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்லியிருக்கிறது? பெரியார் சொல்லியிருக்காரு. அப்போ தமிழ் ஆட்சி மொழியை அறிவிச்சிருக்காரு. அப்புறம் பாடநூல் தமிழ்நாடு பாடநூல் வெளியீட்டு கழகமாக இது பண்ணியிருக்காரு. தமிழ் வளர்ச்சிக்காக ஏகப்பட்ட குழுக்கள் அமைச்சிருக்காரு. இது மாதிரி பட்ஜெட்டை தமிழில் வாசிக்காரு. இது மாதிரிலாம் பார்த்ததுக்கு அப்புறமா பெரியார் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து ஒரு பச்சை தமிழன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு காமராசர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க,
இவருடைய முற்போக்கான திட்டங்கள், இவர் என்னென்ன நம்முடைய தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாருன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்தியாவில் முதன்முறையாக பொது நூலக சட்டம், பொது நூலக சட்டமானது கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? அடுத்து பாருங்க, இவருடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சென்னை பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் 1955, ரொம்ப முக்கியமானது சார் இது. மெட்ராஸ் கல்டிவேட்டிங் சரிங்களா டெண்டன்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1955 கொண்டு வரப்பட்டது. அடுத்து பாருங்க, 1958 இவர் சென்னை மாநில ஊராட்சி சட்டத்தை கொண்டு வந்தார். சரிங்களா? 1950 சென்னை மாநில ஊராட்சி சட்டத்தை கொண்டு வந்து அதிக அளவில் ஊராட்சிகள் 12,000 ஊராட்சிகளையும் 375 ஊராட்சி ஒன்றியங்களையும் வந்து உருவாக்கியிருக்காரு. சரிங்களா? பஞ்சாயத்து யூனியன் எல்லாம் உருவாக்கியிருக்காரு. அடுத்து பாருங்க, 1961 சென்னை மாநில நில சீர்திருத்தங்கள். சார் இதுவும் எக்ஸாம்ல கேட்ட விஷயம் தான். இவர் என்ன சொல்றாரு, சட்டத்தின்படி 5 பேர் உள்ள குடும்பத்தில் 30 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருப்பதை ஒழுங்குபடுத்தியது. அப்போ நில உச்சவரம் வந்து நிர்ணயிக்கிறார், எவ்வளோ 30 ஏக்கர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரொம்ப முக்கியமான விஷயம் சார் அது, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன டெவலப்மெண்டல் ஸ்கீம்லாம் அவர் கொண்டு வந்தார் நம்ம பார்க்கலாம். சார் 1957 மாநில தொழில் வளர்ச்சி குழுமத்தை வந்து ஏற்படுத்தார். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சார் மேட்டூர் காகித தொழிற்சாலை, மேட்டூர் கால்வாய் திட்டம், காவிரி டெல்டா அபிவிருத்தி திட்டம் போன்ற இவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அப்போ மேட்டூர் காகிதம், கால்வாய், காவிரி டெல்டா அபிவிருத்தி திட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் கட்டின அணைகள் வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? 1958 மணிமுத்தாறு அணை. சார் மணிமுத்தாறு அணை என்பது என்னுடைய துணையாறு டிரைபுரி அப்படின்னு கேட்கும்போது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா தாமிரபரணியுடைய துணையாறு. அமராவதி அணை இது வந்து பார்த்தீங்கன்னா காவிரியினுடைய துணையாறு. சரிங்களா? இதனுடைய அணைகள்லாம் இவர் கட்டியிருக்காரு. சரிங்களா? தாமிரபரணி என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டிலே வந்து தென்னிந்தியாவில் ஒரு வற்றாத நதினா அது தாமிரபரணி என்று ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இன்னும் சில நீர்ப்பாசன திட்டங்களை அவர் கொண்டு வந்தார். ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்டம். இந்த திட்டமானது சரிங்களா வந்து கொண்டு வரப்படுகிறது. தமிழ்நாடு கேரளா ஆகிய 2 மாநிலங்களுடைய ஒத்துழைப்புடன் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு கேரளா சார் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, எந்த 2 மாநிலங்களுடைய ஒத்துழைப்போடு பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னா 1961 தமிழ்நாடு மற்றும் கேரளா உடைய பிரதமர் நேரு அவர்கள் இந்த திட்டத்துக்கு வந்து தொடங்கி வைக்க அடிக்கல் நாட்டு போறார். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, இவருடைய ஆட்சியில் குந்தா மின் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அப்போதைய தொழில்துறை அமைச்சராக இருந்தக்கூடிய வெங்கட்ராமன், சரிங்களா, வெங்கட்ராமன் பின்னால் குடியரசுத் தலைவராக மாற்றமடைகிறார். இதுதான் மூல காரணமா இருந்திருக்காரு. சரிங்களா? அப்போ குந்தா மின் திட்டம் கொண்டு வந்தப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில்? காமராஜர் ஆட்சி காலம். அது காரணமாக இருந்தவர் யார்? தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஒரு வேளாண் மற்றும் கல்வி என அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் காணப்பட்டது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் சரிங்களா அதிக அளவில் கிராமங்களுக்கு மின் இணைப்பு பெறப்பட்டது இவருடைய ஆட்சி காலத்தில். அது இல்லாமல் மின் உற்பத்தி அதிகப்படுத்தி எல்லாத்திலும் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் புதிதாக தொழில் துறை வந்து ஏகப்பட்ட வேலைகள்லாம் வந்து ஒரு ஈஸியாக வந்து கொண்டு வந்திருக்காரு, தொழில்களை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வேலைகள்லாம் இவர் பார்த்ததுனால இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்க, ஜனநாயக சோசியலிச சிற்பி. சார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஜனநாயக சோசியலிச சிற்பி யாரு பார்த்தீங்கன்னா காமராஜர் தான். அடுத்து பாருங்க, இன்னும் சில திட்டங்கள்லாம் கொண்டு வராரு இவர். சரிங்களா? மத்திய அரசினுடைய சில முக்கியமான திட்டங்கள், மத்திய அரசின் முக்கியமான திட்டங்களை தமிழகத்தில் கொண்டு வந்த பெருமை காமராஜர் தான் சேரும். என்னென்ன விஷயங்கள் பாருங்க, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி. சார் வந்து ஜெர்மனுடைய உதவியுடன் மத்திய அரசு கொண்டு வரப்பட்டது. அடுத்து நெய்வேலி அனல் மின் திட்டம், இது ரஷ்யாவோட ஹெல்ப்பு. அடுத்து பாருங்க சார் சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலை, இது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தோட ஹெல்ப்பு. இந்துஸ்தான் டெல்லி பிரிண்டர்ஸ் தொழிற்சாலை வந்து இத்தாலியோட ஹெல்ப்பு. அடுத்து ஊட்டி கச்சா ஃபிலிம், சரிங்களா, இது வந்து பிரான்ஸோட ஹெல்ப்பு. அடுத்து திருச்சி பெல்லு, சரிங்களா, அது வந்து நிறுவனம் ஓப்பன் முடியாது. மணலி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அடுத்து மணலி சுத்திகரிப்பு எண்ணெய் நிலையம், அடுத்து சென்னை ஆவடி பீரங்கி வண்டி தொழிற்சாலை. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது முக்கியமான தொழிற்சாலைகள். இது ஞாபகம் வச்சுங்க சார், கேட்பாங்க எக்ஸாம்ல. அடுத்து பாருங்க, சரி ஸோ அடுத்து பாருங்க, ஏற்கனவே வந்து பார்த்தா 2 வருஷம் இருந்து ஆட்சி பண்ணிட்டார். அதுக்கடுத்து 3வது ஒரு எலெக்ஷன் நடக்குது 1960 சரிங்களா 60 வந்து பார்த்தா மீண்டும் என்னுடைய கொள்கைகளை பரப்பதுக்காக இந்த எலெக்ஷன் நடக்கும் 1962. அந்த எலெக்ஷனில் அப்புறம் 139 இடங்களை வெற்றி பெற்று காமராஜர் தலைமையில் ஆட்சி 3வது முறையாக அமைகிறது. இருந்தாலும் இந்த கட்சியுடைய கொள்கைகளை பரப்பணும், அதுக்கான வந்து செய்தித்தாள்கள் வேணும், கரெக்டுங்களா? அப்போ அதுக்காக என்ன பண்றாருன்னா
காமராசருடைய திட்டங்களை பரப்புரை செய்ய நோக்கில் காமராசருடைய வழிகாட்டல் பேரில் 1960 நவசக்தி என்றும் நாளிதழ் தொடங்கப்பட்டது. அதனுடைய ஆசிரியர் டி.எஸ். சொக்கலிங்கம். சரிங்களா? அப்ப காமராசருடைய கொள்கைகளை பரப்புவதாக கொண்டப்பட்ட நாளிதழ் எழுதினோட கேட்கலாம். நவசக்தி. சரிங்களா? மறக்கவே கூடாது. அடுத்த எலெக்ஷன்ல 3ஆவது டைம் ஜெயிச்சு வரும்போது என்னென்ன விஷயங்கள் பண்றாரு பாருங்க. காமராசர் ஆட்சியில் சரிங்களா திருப்பி அமைச்சரவை பண்றாரு. 3வது அமைச்சரவை 1962 சரிங்களா மார்ச் 3 அதில் வந்து கொண்டு வர்றாரு. சரிங்களா? அப்போ இதில் வந்து பாருங்க திருப்பியும் பக்குவச்சலம் கல்வி மற்றும் நிதியில் இருக்காரு. வெங்கடாச்சலம் பொது சுகாதாரம் ஜோதி வெங்கடாச்சலம். அடுத்து பாருங்க ஆர் வெங்கட்ராமன். சரிங்களா? அவர் வந்து நிதி அமைச்சர் தொழில்துறையாக வந்து பார்த்தோன்னா நிதியாக மாற்றிருக்காங்க. அப்துல் மஜித் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை. கக்கன் விவசாயம். ராமையா பொதுப்பணி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா NSS மன்றாடியார் வந்து கூட்டுறவு மற்றும் காடுகள். ஏதாவது சும்மா தெரிஞ்சு வச்சுங்க சார் போதும். அடுத்து பூவராகன் விளம்பரம் மற்றும் தகவல் சார். அடுத்து வந்து அந்த காமராசர் வந்து பார்த்தீங்கன்னா 1954 முதல் 63 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருந்திருக்காரு சார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? தொடர்ந்து 9 வருஷம் இருந்திருக்காரு. அதுக்கடுத்து பாருங்க ஒரு பிளான் போடுறாங்க 1962. சரிங்களா? 62 வந்து பார்த்தீங்கன்னா சீனா போர் நடக்கும். சீனா போர், இந்தியா சீனா போர் நடக்கும். இந்த போரின் காரணமாக காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த நன்மதிப்பான செயலிருந்து போயிடும். மதிப்பு குறைஞ்சிட்டே வருது. இதனால என்ன பண்ணோம், மக்கள் மத்தியில் காங்கிரஸுடைய செல்வாக்கை வளர்க்கறதுக்காக மூத்த தலைவர்கள் அனைவரும் என்ன பண்ணோம், பதவி விலகுன்னு சொல்லிட்டு காமராஜர் சொல்லுவார். அதான் தான் சொல்லுவாங்கன்னா கே பிளான் சொல்லுவாங்க. அதை பாருங்க, கே பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. கே பிளான் என்பது என்ன சொல்லுவாங்கன்னா காமராஜர் திட்டனோட சொல்லுவாங்க. எப்போ 1962 சீனா போகும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய பலவீனம் உள்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்த பிரதமர் நேரு ஹைதராபாத்தில் வந்து காமராஜரை சந்தித்து இந்த மாதிரி வேலைகளை பார்க்குறாரு. தான் கே பிளான் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க, சட்டத்தின்படி கட்சியினுடைய மூத்த தலைவர் என்ன பண்ணணும், அரசியலமைப்பினுடைய பதவிகளிலிருந்து பார்த்தீங்கன்னா வெளியேறணும். அது மாதிரி வெளியேறணும்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுத்துட்டு இவரே என்ன பண்ணுவார்னா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இத்திட்டத்தின்படி முதல் நபராக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் 1963 அக்டோபர் 2. சரிங்களா? காமராஜர் தொடர்ந்து நேருவை தவிர்த்து, நேரு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், ஆனால் மொரார்ஜி தேசாய் உட்பட மிச்ச பேர் எல்லாருமே பதவியை விலகிட்டாங்க. அதனால இந்த மாதிரி விலகுறதுக்கு பார்த்த பெரியார் என்ன சொல்றாருன்னா காமராஜரை பார்த்து, காமராஜர் பதவி விலகுவது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் என்ன காரணமோ தெரியல, இது வந்து தற்கொலைக்கு சமம் சொல்றாரு. அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் காமராஜுக்கு அப்புறமா வந்தக்கூடிய பகவத்சலத்துக்கு அப்புறமா இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரசினுடைய யாருமே சிஎம் ஆகல. அவர் பெரியார் சொன்ன வார்த்தை பாருங்க, தற்கொலைக்கு சமமா. அப்போ ஐஎன்சிஏ வந்து தற்கொலையா மாறி போச்சு காங்கிரஸ் கட்சி. ஓகேங்களா? அப்போ கேட்பாங்க அந்த கூற்று, காமராஜர் பதவி விலகு தற்கொலைக்கு சமமானது என்று சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாரு? பெரியார். ஓகேங்களா? சார் அடுத்து பாருங்க, அகில இந்திய தலைவராக அவர் எப்படி உருவாரார் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா காமராஜர் வந்து கே பிளான் போட்டாரு. அதுக்கடுத்து என்ன பண்ணிடுறாரு, பதவி வெளியிட்ட உடனே காமராஜர் என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்க, அகில இந்திய தலைவராக உருவாக்கியிருக்காங்க. 1964 ஐஎன்சியினுடைய அகில இந்திய தலைவராக உருவாக்கி கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்கினார். அடுத்து வந்து மீட்டிங் எங்க நடக்குது பாருங்க, துர்காப்பூர் நடக்குது. சரியா? புவனேஸ்வர், துர்காப்பூர், ஜெய்ப்பூர் இந்த வருஷத்தெல்லாம் தொடர்ச்சியாக மீட்டிங் நடக்குது. எல்லாத்தையுமே அவர் தலைமை தாங்குறாரு. அடுத்து பாருங்க, பிரதமர் நேரு மே 27 1964 பிரதமர் நேரு காலமானதும் ஒரு பிரச்சனை வருது. யாரை வந்து இதுவாக போகிறது, பிரைம் மினிஸ்டராக போகிறது போது லால் பகதூர் சாஸ்திரியை வந்து பிரதமர் ஆக்குறார். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, லால் பகதூர் சாஸ்திரியை செத்து போயிடுவார். அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தாஸ்கண்ட் ஒப்பந்தம், இந்த நம்ம லால் பகதூர் சாஸ்திரி இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாஸ்கண்ட் ஒப்பந்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்துடன் செத்து போயிடுவார் ஜனவரி 10. உடனே என்ன பண்ணுறது பார்த்தா திருப்பி அரசியல் உட்கட்சி பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது. அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்சி பூசல் நிறைய ஏற்படும் போது சரி ஓகே அவனுடைய பிரதமருடைய நேருடைய மகளாக இருக்கக்கூடிய இந்திரா காந்தியை வந்து பதவிகளில் வந்து அமர வைக்கிறார். அப்போது முக்கியமான தலைவர் எல்லாருமே அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. சரிங்களா? அப்போ அதனால் இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான சில அரசியல் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகிறது ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பாருங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய பொழுது டி பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா 1946. சரிங்களா? 46 to 47. சரிங்களா? 47 49 வரைக்கும் யார் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா நம்மளோட ஓமந்தூர் ராமசாமி. சரிங்களா? சுதந்திர கொடியை சரிங்களா தமிழ்நாட்டில் ஏற்றியவர் யார், எந்த முதலமைச்சர் கேட்டால் யாரும் சொன்னீங்க, ஓமந்தூர் ராமசாமி சொல்லலாம். அடுத்து குமாரசாமி ராஜா. சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1949 எலெக்ஷன் நடக்கிற 52 வரைக்குமே இவர் தான் இருந்திருப்பார். ஓகே, அப்போ இந்த எல்லா முதலமைச்சர்களும் உருவாக்கக்கூடிய முக்கியமான இடத்துல யார் இருந்திருக்காருன்னா
நம்ம காமராசர் தான் இருந்திருக்காரு. ஓகேங்களா? இது மாதிரி எல்லா வேலைகளையும் இவர் பார்த்ததுனால இவருக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாருங்க, கிங் மேக்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சியாளர்களை உருவாக்குபவர். எக்ஸாம்பிள் முக்கியமாக கேட்ட ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து ஏன் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சி செல்வாக்கு இழந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்தக்கூடிய அரசியல்கள் 1965 ஜனவரி 25 தமிழகத்தில் தொடங்கிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் சரிங்களா ஆனது காங்கிரஸினுடைய செல்வாக்கை குறைத்து, இதனால் அதனால் வந்து காமராஜர் 1967 விருதுநகர் சட்டமன்ற தொகுதியிலேயே தோற்கடிக்கப்பட்டார். சரிங்களா? எந்த தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டார்? விருதுநகர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வாய்ப்பை இழந்தார். என்ன காரணம்? இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்னது டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகத்தால் ரொம்ப முன்னோட்டமாக எடுத்துக்கப்பட்டதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கு இழந்து போனாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இவங்களால எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிகள் பண்ண முடியல. இவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் சந்திக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாறி ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி கூட்டணி வச்சு தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, சும்மா ஒரு இது பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சிஎம்களே இங்கே உருவாகவில்லை. சரிங்களா? அப்போது 1967 அகில இந்திய காங்கிரஸ் தலைவருடைய பதவியை அவர் ராஜினாமா பண்ணுறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே விருதுநகர் தொகுதியிலே ஒரு தோத்து போயிட்டார். அதனால எனக்கு அகில இந்திய காங்கிரஸ் பதவியும் தேவைன்னு சொல்லி அவரே ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் களமாக பேசப்பட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியானது அகற்றப்பட்டு டிஎம்கேனுடைய ஆட்சியானது இங்கே கொண்டு வரப்படுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சார் காமராஜரோட இறுதி காலம் சரிங்களா, அந்த ஃபைனல் பேஸ் ஆஃப் த லைஃப்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சார் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிட்டார். அவர் விலகினதுக்கு அப்புறமா காங்கிரஸ் கட்சியான இரண்டாக பிளவுபடுகிறது. சரிங்களா? 1969 இரண்டாக பிளவுபடுகிறது. அப்போ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ரெண்டா பிளவுபடுறது பாருங்க. அதுல காங்கிரஸ் ஓ, அடுத்து காங்கிரஸ் ஆர். அப்போ காங்கிரஸ் அமைப்பு அல்லது காங்கிரஸ் ஓ, காங்கிரஸ் ஆளும் மற்றும் காங்கிரஸ் ஆர் இது மாதிரி பிரியுது சார். சரிங்களா? இந்த காங்கிரஸ் ஓக்கு வந்து யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னு பாருங்க. தலைவர்கள் நிசலிங்கப்பா, காமராசர், நீலம் சஞ்சீவ ரெட்டி. நீலம் சஞ்சீவ ரெட்டி உங்களுக்கு தெரியும், சில குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. அடுத்து பாருங்க, இந்த காங்கிரஸ் ஆர்ல இண்டிகேட் காங்கிரஸ் சொல்லுவாங்க. இதுல வந்து இந்திரா காந்தி, பகவத்சலம், அடுத்து சி சுப்பிரமணியம் இவங்களா இருப்பாங்க. சரிங்களா? இவங்களாம் வந்து பார்த்தா இந்த இது வராங்க. அப்போ இப்போ காங்கிரஸ் கட்சியானது ரெண்டாக பிளவுபட்டது. சார் அடுத்து பாருங்க, 1969 நடந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் என்ன பண்ண காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றார். இவருடைய பார்லிமெண்ட் சரிங்களா வெற்றி பெற்றிருக்குது. 1971 சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் ஆனது ராஜாஜியினுடைய சுதந்திரா கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. அதில் காங்கிரஸ் ஆனது 15 இடங்களை வெற்றி பெற்றதான் சார். அப்போ ராஜாஜியுடைய கட்சி என்னது சுதந்திரா கட்சி அப்படியே கூட்டணி வச்சு இது பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஏகப்பட்ட வேலைகள் பார்த்த இவர் 1975 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்ணினார், மரணம் அடைந்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் மறைந்ததுக்கு அப்புறமாக 1970 மரணம் அடைந்தார். அடுத்த வருஷம் 1976 அவருக்கு இந்தியாவினுடைய விருதாக இருக்கக்கூடிய உயரிய விருதான பாரத் ரத்னா விருதை கொடுக்குறாங்க. சரிங்களா? 1976 பாரத் ரத்னா விருது. சரிங்களா? எக்ஸாம்ல கேட்ட விஷயம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அவருக்கான இது வந்து பார்த்தா அடக்கம் எங்கே பண்ணாங்கன்னா சென்னை கிண்டியில பண்ணாங்க சார். அது வந்து ஞாபகம் வச்சுங்க போதும். அடுத்து பாருங்க, சரி காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திய தாக்கம், இந்தியாவில் அவர் ஏற்படுத்திய தாக்கங்கள் வந்து என்ன பார்க்கும், அவர் கொண்டு வந்தக்கூடிய மதிய உணவு திட்டம். சரிங்களா? 1995 மன்மோகன் சிங் அவர்கள் நிதி அமைச்சராக இருந்தபோது காமராஜர் கொண்டு வந்த அந்த மதிய உணவு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு துவக்க கல்விக்கு உதவும் தேசிய ஊட்டச்சத்து திட்டம் சரிங்களா நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷன் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷனுக்கு வந்து 1995 கொண்டு வராங்க சார். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் மதிய உணவு கொண்டு வந்தாரு. அதனுடைய தாக்கம் என்பதான் இங்கே கொண்டு வராங்க 1995. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, காமராஜருடைய மதிய உணவு திட்டமானது மேலும் மேம்படுத்தப்பட்டு 1982 ஜூலை 1 அன்று சத்துணவு திட்டமாக மாற்றப்படுகிறது. யாரு? நம்முடைய எம்ஜிஆர் மாத்துறார். சரிங்களா? எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, சத்துணவு திட்டமாக மாற்றப்படுது 1982 ஜூலை 1. அது மட்டும் இல்லாம சார் நம்ம முதல்ல நம்ம சொன்னோம் காமராஜருடைய பிறந்த நாள் ஜூலை 15 என்ன சொன்னோம், கல்வி வளர்ச்சி தினம் என்று. சரிங்களா? 2008 முதல் தமிழக அரசால் கொண்டாடப்படுகிறது. யாரு? நம்ம ஒன்றும் இல்லை சார், நம்முடைய முத்தமிழ் அறிஞர் சரிங்களா கலைஞரால கொண்டு வரப்பட்டது. கலைஞர் தான் அந்த விஷயத்தை சொல்றார். சரிங்களா? அவருடைய தினத்தை நம்ம என்ன பண்ணோம், கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடுறோன்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி வந்து இதை கொண்டு வராரு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இது மாதிரிலாம் போற்றப்பட்ட நம்மளுடைய தலைவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கான்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். சரிங்களா? இவர் வந்து ஒரு பெருந்தலைவர். சரிங்களா? கர்ம வீரர். அடுத்து கல்வி கண் திறந்தவர், கருப்பு காந்தி, அதான் கலா காந்தி. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம வேற என்னென்ன பார்த்தோம், ஜனநாயக சோசியலிச சிற்பின்னு பார்த்தோம்.
அடுத்து வந்து பச்சை தமிழ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்கள்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? அப்போது காமராசரை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சார் எக்ஸாமில் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அப்போ காமராசரை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நீங்கள் வாட்ச் பண்ணாவே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு போயிடும். எக்ஸாம் பாயிண்டில் கண்டிப்பாக அது எல்லாமே கேட்பாங்க. சரிங்களா? அப்போது இந்த விஷயங்களை கரெக்டாக கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு முக்கியமான தலைவரை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா? பாய் சார்.